ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஒரு கிருபையும் சமாதானமும் வருவதாக. ஆமென். அன்பிற்குரிய இறை மக்களே, இந்த லெந்து காலங்களிலே, குறிப்பாக இந்த சாம்பல் புதன்கிழமை இந்த நாளிலே நான் சிந்தனைக்கென்று ஒரு வசனத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். அது ஏசாயா தீர்க்க புத்தகம் 58ஆம் அதிகாரம் 7வது வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமலும் இருப்பதுதான் உண்மையான உபவாசம். அன்பான இறை மக்களே, இந்த சாம்பல் புதன்கிழமை வரலாற்றில் தோன்றின விதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சாம்பல் எல்லா மதத்திலும் மிக முக்கியமான இடம் பெற்றிருக்கிறதை நம்மால் உணர முடியும். இந்த நாட்டிற்குரிய சமயமாகிய இந்து சமயத்துல சாம்பல் என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளம். நெத்தியிலே அதை பூசுகிற போது, திருநீற்றினால் அதை அவர்கள் வெளிப்படுத்துகிற போது அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னவென்றால், கடவுளுக்கு முன்பாக நான் என் பாவங்களை நான் ஒப்படைத்து நான் புதிய மனிதனாக மாறுகிறேன் என்பதற்கு அடையாளமாக அந்த இந்து சமயத்தில் திருநீற்றை பூசுகிற நம்மாலே பார்க்க முடியும். இஸ்லாமிய சமயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த சாம்பல் என்கின்ற இந்த செயல் மிக முக்கியம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சாம்பிராணியை அவர்கள் தூப வர்க்கமாக மாற்றி தூபத்தை காட்டி அதை சாம்பலோடு இணைத்துக் கொண்டு தன் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் தொழுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே சாம்பல் ஒரு முக்கிய பங்கு இஸ்லாத்திலே மிக முக்கியமான பங்கை வகிக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். கிறிஸ்துவத்திலும் கிறிஸ்துவ வரலாற்றிலும் கத்தோலிக்க வரலாற்றிலிருந்து பருகப்பட்ட வெளியே வந்த மிக சிறப்பான ஒரு செயல் எதுவென்றால், இந்த திருநீர் என்கின்ற இந்த சாம்பலை அவர்கள் இந்திய மயமாக்கிய நிகழ்வுதான். போன வருடம் அவர்கள் குருத்தோலை ஞாயிற்று வைத்திருந்த குருத்தோலைகளை வீட்டிலே பாதுகாத்து இந்த வருடம் அதை சாம்பலாக்கி நெற்றிலே பூசிக்கொள்வதுதான் இந்த சாம்பல் புதன்கிழமை என்ற சொல் வந்தது. ஆனால் உண்மையிலேயே இந்த லெந்து காலங்களிலே, இந்த லென்டன் சீசன்ல நாம் சிந்திக்கிற தியானம் எல்லாம் உபவாசத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். 40 நாள் உபவாசம். ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே சிறப்பாக ஒரு கேள்வி எழுப்புகிறார். உண்மையான உபவாசம் எது? உபவாசம் சடங்கா அல்லது உபவாசம் ஒரு அறம் சார்ந்த நிகழ்வா? உபவாசம் என்பது தன் வாழ்நாட்டிலே அதை நாம் எப்படி புரிந்துகிறோம் எல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் ஏசாயா கேட்கிற கேள்வி எதுவென்றால், உண்மையான உபவாசம் எது? பல வரிசைப்படுத்துகிறார். அந்த 58ஆம் அதிகாரம் முழுவதும் பல செய்திகளை வரிசைப்படுத்துகிறார். நான் ஒரே வசனத்தை எடுத்து அர்த்தம் என்னவென்றால், உபவாசம் என்பது உண்ணாமல் இருப்பதா என்கிற கேள்வியின் பின்னணியை நான் இந்த வசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, பசியுள்ளோருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். யார் பசியிலே இருக்கிறான்? வறுமையில் இருக்கிறவன் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே பல சமயங்களிலே சோர்ந்து போய் உழைக்காமல் உண்ணாமல் தன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், வாழ்விழந்த மக்கள் இருக்கிறார்கள், பலவிதமான சூழலுடைய மக்கள் சாப்பிட முடியாமல், ஊருக்குள்ளே வர முடியாமல் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம்
பல மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற மக்களுக்கு நாம் தன் உணவை பகிர்ந்தளிப்பதுதான் உண்மையான உபவாசம் என்று முதல் கூற்றாக சொல்கிறார். இரண்டாவது கூற்று சிறுமையானவர்களை சேர்த்துக் கொள்வது. சிறுமையானவர் என்றால் இந்த சிறு என்றால் ஸ்மால் என்ற பொருள் வரும், அப்படி நான் சொல்லவில்லை. மைனாரிட்டிஸ், சிறுமையானவர்கள், இந்த சிறியவர்கள், the least one, இவர்களை அரவணைத்துக் கொள்வதுதான் உண்மையான உபவாசம் என்று மிக சிறப்பாக ஏசாயா சொல்கிறார். அரவணைப்பது என்றால் வெறும் ஏதோ கையை நீட்டி அவர் கை கொடுப்பது மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்வோடு நாம் இணைத்துக் கொள்வது, அவர்களுக்காக நிற்பது, அவர்களுக்காக போராடுவது. இப்படிப்பட்ட மக்களோடு நம்மை வாழ்விலே இணைத்துக் கொண்டு அந்த வாழ்வை அவர்களுக்காக நம்மை அழித்துக் கொள்வது, இப்படி பல நிலைகளில் இருப்பதுதான் சிறுமியானவர்களை சேர்த்துக் கொள்கிற வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து. அன்பிற்குரியவர்களே, யாருக்கு வஸ்திரம் இல்லை? நாம் ரோட்டிலே போனால் இப்பொழுது பல பேர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் மென்டலி ரிட்டார்டட் என்று சொல்லக்கூடிய மக்கள் பல பேர் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு, பல பேர் தன் வஸ்திரத்தினோடு இல்லாமல், பல பேர் தன் சுயநினைவு இல்லாமல் சுற்றுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அது அவர்கள் குற்றமா அல்லது அவர் பெற்றோர்கள் குற்றமா அல்ல அவர் சார்ந்திருக்கிற சமுதாய குற்றமா என்று எல்லாம் நாம் யோசித்து பார்த்தாலும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பதுதானே உண்மையான உபவாசம். ஆகவே தன் சக மனிதனை மதிப்பதும், தன் சக மனிதனோடு அவனோடு வாழ்ந்து அவன் துன்பங்களை தன் துன்பங்களாக ஏற்றுக்கொள்வதும் இந்த விருந்துக்காட்டை நாம் எடுக்க வேண்டிய பல முடிவுகள். ஆகவே இந்த சாம்பல் புதன்கிழமை நாம் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு இப்படிப்பட்ட முடிவுகளிலே நாம் இணைந்து நின்று உண்மையான உபவாசத்தை நாம் கடைபிடிப்போம், உண்மையான சாம்பல் புதன்களை முடிவெடுப்போம் என்று சொல்லி உங்களுடைய அன்புடன் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். செபிப்போம். நம்முடைய ஆண்டவரே, நாடுக்குரிய ஆண்டவரே, சாம்பல் புதன்கிழமைக்குரிய சிந்தனை தந்திருக்கிறேன். நல்ல முடிவுகளை ஏற்று நாங்கள் சிறப்பாக வாழ பிழைப்போம். என் கிருபையை பாராட்டும். இறங்கி பெற்றால் இயேசு கிறிஸ்து வேண்டுகோள் தந்தையே. ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த கடவுள் நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து காலங்களே சிறப்பாக நம்மை வழிநடத்துவாராக. தேவ சமாதானம் நம்மோடு இருக்கிறார்.